ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாஃப்ட் ஸ்கில் ஃபார் ஹோம் மேக்கர்ஸ் ஹவுஸ் வைஃப் எபிசோட் 1ல இருக்கோம். எதுக்கு இந்த சாஃப்ட் ஸ்கில், இதோட ஐடியா என்ன அப்படிங்கிறது என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் போய் பாருங்க, தெரியும். ஸோ எபிசோட் 1ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எதுக்காக சாஃப்ட் ஸ்கில்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இல்லை ஹோம் மேக்கருக்கு அப்படின்னு நம்ம வந்து ஏன் அவங்க அதை இக்னோர் பண்ணுறாங்கிறத வந்து போன வீடியோவில் பார்த்தோம். ஸோ வை இஸ் சாஃப்ட் ஸ்கில் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹோம் மேக்கர்ஸ் அண்ட் ஹவுஸ் ஒய்ஃப்? வை நாட் அப்படிங்கிறது தான் என்னோட ஃபர்ஸ்ட் பதில். பட் ஸ்டில் நம்ம வந்து ரீசன்ஸ் பார்த்தா தானே ஒரு விஷயத்தை செய்யணும்னா அதுக்கான ரீசன் வேணும்ல. அதனால ஒரு 5 பேசிக் ரீசன்ஸ் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். Number 1 reason is it elevates your confidence. ஒரு சாஃப்ட் ஸ்கில் அப்படிங்கிறது வந்து நான் சொன்ன மாதிரி உங்களோட பேசிக் பேச்சு திறன் இல்லை உங்களோட பேசிக் பர்சனாலிட்டியை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி எலிவேட் பண்ணுறதுக்கான ஒரு கேட்டலிஸ்ட், ஒரு ஹெல்பிங் ஏஜென்ட் தான் வந்து சாஃப்ட் ஸ்கில். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா உங்களோட பெஸ்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில், நல்லா நெகோஷியேட், பேரம் பேசுறது, ஒரு லீடர்ஷிப் ஸ்கில், ஒரு விஷயத்தை வந்து முன்னாடி நின்று நடத்துறது, கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட், ஒரு பிரச்சனை வந்து அதை சால்வ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே வந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ்ல வருது தான். இங்க வந்து ஒரு சாஃப்ட் ஸ்கில்ல வந்து க்ரூம் ஆகி சில விஷயங்களை வந்து நீங்க நல்லா ஹேண்டில் பண்ணவும் உங்களோட ஓவரால் பர்சனாலிட்டி எலிவேட் ஆக ஆக உங்க கான்ஃபிடன்ஸும் நேச்சுரலா ஜாஸ்தி ஆகும். அது ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஆகாம பாத்துக்கிறது நம்மளோட கையில தான் இருக்கு. நம்பர் 2 ரீசன் வந்து ரெஸ்பெக்ட். அதுதான் நான் பேசிக்கான ஒரு ரீசனா சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். எப்பவுமே வந்து கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தியானா நம்ம கேட்காமலே ரெஸ்பெக்டும் ஜாஸ்தி ஆகும் எல்லார்கிட்ட இருந்துமே. எனி ஒன் அரவுண்ட் யூ, பியர்ஸ் அஸ் இன் எர்த் பியர்ஸ், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சக மனிதர்கள் கிட்ட இருந்துமே உங்களோட கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தி இருக்கும்போது அது வந்து மேடப்பா இல்லாம ஒரு சாஃப்ட் ஸ்கில்லால என்ஹான்ஸ் பண்ணப்பட்ட கான்ஃபிடன்ஸ் வந்து இட் வில் ஆல்வேஸ் பி நேச்சுரல், ரைட்? அந்த நேச்சுரல் கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருக்கும்போது கண்டிப்பா ரெஸ்பெக்டும் ஜாஸ்தி ஆகும். அண்ட் இட் கோஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட். அது ஒண்ணுக்கு ஒன்று உதவி பண்ணிட்டு அது இது ரெஸ்பெக்ட் ஜாஸ்தியான கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தி ஆகும், கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தியான ரெஸ்பெக்ட் ஜாஸ்தி ஆகும். ஸோ தட் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். நம்பர் 3 ரீசன் வந்து பெட்டர் பேரண்டிங் ஆர் பெட்டர் மாடலிங் இன் த ஃபேமிலி. நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு சாஃப்ட் ஸ்கில்லை டிஸ்பிளே பண்ணி உங்க பர்சனாலிட்டி வந்து ஒரு ரிச் பர்சனாலிட்டியா இருக்கும்போது உங்களோட சில்ட்ரன் இல்ல எனி மெம்பர், உங்களோட சிஸ்டர் இல்ல மதர், எல்லாருக்குமே நீங்க ஒரு நல்ல மாடலா இருப்பீங்க. அட இவங்க இப்படி இருக்காங்க, இவங்களை பார்த்து நம்ம மிமிக் பண்ணோம்னா நம்மளும் ஸோ அந்த மிமிக்கிங் நிறைய நடக்கும். அந்த ஓவராலுமே ஒருத்தங்களுக்கு இன்னொருத்தவங்க பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுற மாதிரி வந்து இந்த ஹோல் பூவோடும் சேர்ந்து நாரும் மணக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஹோல் ஃபேமிலியிலேயே ஒரு மாடலிங் நடந்துகிட்டு இருக்கும். நம்பர் 3 ரீசன் ஃபினான்ஸ். நீங்க வந்து ஏதாவது ஹோம் பேஸ் பிசினஸ் பண்றீங்க, இல்ல நார்மலா உங்க ஹஸ்பண்ட் ஃபினான்ஸ்க்கு ஹெல்ப் பண்றீங்க, இல்ல உங்க அப்பாவோட ஃபினான்ஸுக்கு ஹெல்ப் பண்றீங்க, உங்க பையனோட ஃபினான்ஸுக்கு ஹெல்ப் பண்றீங்க, எந்த ஒரு ஃபினான்ஸ் ரிகார்டிங் இல்ல ஒரு வீட்டு பிசினஸ் ஏதாவது குட்டியா பண்றீங்க அப்படிங்கும்போது பணம் அப்படின்னு வந்தாலே அந்த இடத்துல சாஃப்ட் ஸ்கில் நிறைய ஒரு என்ரிச்ட் சாஃப்ட் ஸ்கில் இருக்கும்போது அந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டும் நல்லா இருக்கும். ஃபினான்ஸ் ஏர்ன் பண்றதுக்கான ஒரு க்ரோத்துமே வந்து நார்மலா 2xல போயிட்டு இருந்தீங்கன்னா சாஃப்ட் ஸ்கில் என்ரிச்டா இருக்கும்போது 5xல போவீங்க. ஸோ அதுவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்பர் 5 last reason for this video, number 5 reason வந்து better conversation. பெட்டர் கான்வர்சேஷன் என்ன அப்படின்னா, நாங்கள் சும்மா நல்லா தானே பேசுகிறோம் அப்படின்னு இல்லாமல் ஒரு கிளஸ்டரில் இருக்கும்போது எங்களோட கம்யூனிட்டிலையோ, சொந்தக்காரங்க மத்தியில், ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில், உங்களோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில், குழந்தைங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில், வித் எவ்ரி அதர் ஃப்ரெண்ட்ஸ், யோர் கான்வர்சேஷன், த பேசிக் ஸ்டைல் ஆஃப் கான்வர்சேஷன் உங்களோட அது வந்து இம்ப்ரூவ் ஆகும். உங்களுக்கு பேசுறதுக்கு நிறைய கான்டென்ட் இருக்கும். பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு பர்சனாலிட்டி எலிவேட் ஆகும்போது உங்களோட நாலேஜும் பெருசாக இருக்கும்ல. ஸோ பேசுறதுக்கு நிறைய கான்டென்ட் இருக்கும். இந்த கான்டென்ட் எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக பேசுறதுங்கிறது உங்களுக்கு தெரியும். இது வந்து பேசிக் தான். சாஃப்ட் ஸ்கில் கேன் ஹெல்ப் யூ இன் மெனி வேஸ், என்லெஸ். அது இது வந்து எபிசோட் 1 இப்போ ரீசன் சொல்லியிருக்கேன். எபிசோட் 2ல இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரொம்ப பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு செல்ஃப் ஒர்த், செல்ஃப் எஸ்டீம்னு ஒர்க் அவுட் பண்ணிட்டு அப்படியே சாஃப்ட் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்றதை நம்ம பார்க்க போறோம். ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யூ வில் நாட் ரிக்ரெட் இட். இது கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட எல்லா ப்ரோடிஸும் வந்து நம்ம சாஃப்ட் ஸ்கில்ல வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு என்ஹான்ஸ் பர்சனாலிட்டி ஆகணுங்கிறது தான் இந்த சேனலோட மெயின் எய்ம். மற்றபடி சில vlog எல்லாம் இருந்தாலுமே மெயின் எய்ம், கோர் எய்ம் இதுதான். Hope we learn and grow together. Thank you, Brories. See you in the next video. Bye-bye.